அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் உங்க டெய்லர் பிரியா பேசுறேங்க. இன்னைக்கு நாம ஓவர்லாக் மிஷினுக்கு எப்படி நம்ம ஊசி போடணும் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஊசி போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஓவர்லாக் மிஷின்ல மேல இந்த மாதிரி மேல தூக்குறதுக்கு இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமா தூக்குனோம்னா கீழே பாருங்க அந்த மூவ் ஆகிற அந்த குதிரை வந்து மேலே தூக்கிக்கும். நம்ம எப்படி தையல் மிஷினும் அதே மாதிரி தான். அதை கீழே விட்டுட்டோம் அப்படின்னா குதிரை கீழே இறங்கிக்கும். நம்ம தைக்கும் பொழுது கீழே இறக்கி விட்டுறணும். தைக்காதப்ப நம்ம மேலே தூக்கி விடணும். இப்போ நம்ம ஊசி கோர்க்கிறோம். ஊசி கோர்க்கிறதுனால அதை நான் மேலே தூக்கி விட்டுருக்கோம். இனி ஊசி கோர்க்கறதுக்கு இந்த ஊசி பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டோன் வச்ச ப்ளவுஸுக்கு ஓவர்லாக் அடிக்கும் பொழுது ஊசி உடஞ்சிருச்சு. இப்போ இந்த உடஞ்ச ஊசியை கழட்டி எடுத்துட்டு நம்ம வேற ஊசியை போடணும். இப்போ அந்த ஊசி மாட்டுற இடத்துல ஒரு நட்டு இருக்கும். அந்த நட்டை நம்ம லூஸ் பண்ணி விடணும். ரொம்ப ஓவரா லூஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, அந்த நட்டு வந்து கீழே விழுந்துரும். அப்போ நம்ம மறுபடியும் எடுத்து மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் 2 சுத்தோ 3 சுத்தோ மட்டும் லூஸ் பண்ணீங்கன்னா போதும். இப்போ நம்ம பாருங்க ஊசி அழுங்காம எடுத்தாச்சு. ஒரு 3 சுத்து தான் மச்சான் சுத்துனாங்க. இப்போ மறுபடியும் எக்ஸ்ட்ராவா சுத்துறாரு பாருங்க, அந்த நட்டு வந்து கழண்டு விழுந்துருச்சு. இந்த நட்டு வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப சிரமம்ங்க. அதனால இந்த நட்டை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பா நம்ம யூஸ் பண்ணணும். அதனால தான் 2 சுத்தம் 3 சுத்தம் மட்டும் சுத்தி அத லூஸ் மட்டும் பண்ணிட்டு, அந்த ஊசிய எடுத்துட்டு நம்ம வேற ஊசி இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணிடணும். அதே மாதிரி டைட் பண்ணும் பொழுதும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் டைட் வச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம அத வந்து ரொம்ப டைட் வச்சுட்டோம் அப்படின்னா, அத லூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் கொரடு வச்சு நம்ம ரொம்ப டைட்டா பிடிச்சு லூஸ் பண்ணுவோம். அப்ப அந்த மரம் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். அப்ப உங்களுக்கு அந்த ஊசிய வந்து டைட் பண்ற அந்த இது போயிரும். அப்போ உங்களுக்கு வேற மரம் வாங்கி போடணும் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா இது வந்து கிடைக்காது. இந்த ஊசி வந்து நம்ம எந்த மாதிரி பொசிஷன்ல மாட்டணும் அப்படின்னா, நம்ம தையல் மிஷின்ல வந்து அந்த ஊசி வந்து அந்த கோடு மாதிரி குழி மாரி இருக்கும் இல்லைங்களா? அது வந்து லெஃப்ட் சைடு வர மாரி மாட்டுவோம். ஆனா ஓவர்லாக் மிஷின்ல அந்த கோடு வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்ல உங்கள பார்த்த மாதிரி இருக்கணும். நம்மள பார்த்த மாதிரி அந்த மிஷின வந்து அந்த ஊசிய வந்து நம்ம மாட்டணும். அதே மாதிரி தான் அந்த ஓட்டையும் உங்களுக்கு நம்மள பார்த்த மாதிரி இருக்கும். சைடா இருக்காம நேரா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மிஷின் இந்த மிஷின் ஊசி வந்து நம்ம நார்மல் தைக்கிற அந்த தையல் மிஷின் ஊசியை விட கொஞ்சம் ஹைட் வந்து கம்மியா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், இந்த ஊசியோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா, உங்கள பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த ஓவர்லாக் மிஷினோட ஊசியில ஒரு சைடுல மட்டும் குழி மாதிரி அப்படியே கோடா இருக்கும் ஸ்ட்ரெயிட்டா. அந்த கோடு உங்கள பார்த்த மாதிரி வச்சு தான் நம்ம ஊசிய மாட்டணும். இதுதான் ஓவர்லாக் மிஷினோட ஊசி. இது பார்த்தீங்கன்னா, நார்மல் ஊசிய விடவே ஹைட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பேக் சைடுல திருப்பி காட்டுறேன் பாருங்க. இதில ஏற்கனவே ஓவர்லாக் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. ஓவர்லாக் மிஷின் ஊசின்னு. இது வந்து 14 சைஸ் நான் வாங்கியிருக்கிறது. நம்ம எப்படி நார்மல் மிஷின்ல 14, 16, 18 இருக்குமோ, அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும். இப்போ வீடியோ குவாலிட்டி எப்படின்னு தெரியல. இப்போ ஊசியில பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட் பார்ட்ல அந்த ஊசியோட ஃப்ரண்ட் சைடு குழி மாரி இருக்கு. இப்போ ஊசி மாட்டுனதுக்கு அப்புறமா இத நம்ம இறக்கி விட்டுறலாம். இப்ப நீங்க கிளாத்த வச்சு நீங்க ஓவர்லாக் போட போறீங்க அப்படின்னா, இந்த மேல இருக்கிற அந்த இத தூக்கிட்டீங்கன்னா, குதிரை மேல தூக்கிக்கும். அப்ப கீழ வந்து நம்ம கிளாத்த வச்சுட்டு, அந்த குதிரைய கீழ இறக்கி விட்டுட்டு, அப்புறம் நம்ம நார்மலா எப்படி ஓவர்லாக் போடுவோமோ, அதே மாதிரி போட ஆரம்பிச்சுக்கலாம். ஊசியோட பொசிஷன் நீங்க நேரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு, நீங்க அந்த திருப்பும் பொழுது, அந்த ஊசியோட பொசிஷன் உங்களுக்கு மாறுறக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால கீழ நீங்க அந்த திருகாணிய நல்லா நல்லா ம் டைட் பண்ணும்பொழுது, கீழ இருக்கிற ஊசிய நல்லா டைட்டா புடிச்சுக்கணும். இப்ப நம்ம எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்ப நம்ம ஓவர்லாக் எப்படி அடிக்குதுன்னு பார்த்துரலாம். நார்மலா நம்ம தையல் மிஷின் யூஸ் பண்ணும்பொழுது, அந்த சைட்ல இருக்கிறத வந்து ஃப்ரண்ட் சைட்ல நம்ம சுத்தி விடுவோம். அந்த வீல. ஆனா, இதுல வந்து நம்ம பேக் சைட்ல சுத்தி விட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்பதான் தையல் வந்து விழுகும். ஃப்ரண்ட் பார்ட்ல நீங்க திருப்பி விட்டீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்ல வர மாதிரி அடிச்சீங்கன்னா, நூல் கட் ஆயிரும். இப்ப பாருங்க, தையல் ரொம்பவுமே சூப்பரா விழுந்திருக்கு. ஓகே. இதுக்கு வந்து நம்ம ஆயில் விடணும். நம்ம எப்படி மிஷினுக்கு டெய்லி ஆயில் விடணுமோ, அதே மாதிரி தான் ஓவர்லாக் மிஷினுக்கும் ஆயில் விடணும். பக்கத்துலயே இப்படி ஒண்ணு ஆயில் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எடுத்து விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல மேல ஆயில் அப்படின்னு போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. அங்க ஒரு ஓட்டை இருக்கு. அதுல நம்ம விடணும். ஒவ்வொரு மிஷின்ல போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு மிஷின்ல அந்த ஆயில் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க.
நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம விடணும். அந்த மேலே ஒரு பக்கம், இப்போ நான் ஒரு பக்கம் விட்டு பார்த்தீங்களா, அதுவும் இந்த 3வது இன்னொரு பக்கம். இந்த 3 இடத்துல வந்து நம்ம ஓவர்லாக் மிஷினுக்கு ஆயில் கண்டிப்பாக விடணும். இந்த 3 இடத்துலையுமே என்னுடைய மிஷினில் ஆயில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. சாரிங்க, தொண்டை வந்து சளி காரணமாக கொஞ்சம் தொண்டை வலியோடு இருக்கேன். அதனால கொஞ்சம் வாய்ஸ்க்கு ஒரு மாதிரி தான் இருந்திருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிஷினுக்குள்ளே துணியோட டஸ்ட் எல்லாம் அதிகமாக சேரும். அதையும் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா நூல் கட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இது வரைக்கும் டெய்லர் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனும் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.